ஜெயம் தரும் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் தரும் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், கையின் பிரயாசங்களிலும், ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களிலும் மிகுந்த பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த ஆண்டு ஆண்டவருக்காக வாழவும், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கவும், கர்த்தர் உங்களை பயன்படுத்தவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். தன் அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தட்டி பறித்தவன் என்று சொல்லலாம். மாத்திரமல்ல, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பிடுங்கினவன் என்று கூட சொல்லலாம். இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களுக்காக அவன் எத்தனையோ தந்திரமான காரியங்களை செய்தாலும் அங்கே தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி தன் தகப்பனுடைய முழு ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொண்டவனாக இந்த யாக்கோபு அங்கே புறப்பட்டு பதானராமில் இருக்கிற தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு, அதாவது தன் தாயினுடைய தகப்பன் வீட்டிற்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். போகிற வழியிலே நடந்த சம்பவம் தான் பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிற அந்த வழியில் நடந்த சம்பவத்தை தான் இங்கு பார்க்கிறோம். அவன் நித்திரை செய்கிறான். நித்திரை செய்யும் போது அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அதன் நுனியிலே ஆண்டவர் நிற்கிறார். தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறான். கர்த்தர் பேசுகிறதை இவன் கேட்கிறான். இந்த சம்பவத்திலே தேவன் பேசின மிக முக்கியமான காரியம் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன். இரண்டாவது, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். மூன்றாவது சொல்லுகிறார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நாலாவதாய் சொல்லுகிறார், நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்கு என்னவென்று சொன்னால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே தனிமைப்படுத்தப்படுகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நமக்கு ஒத்தாசையாய் இல்லாததை போல சூழ்நிலைகளின் வழியாய் நாம் கடந்து போகிறோம். அந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் நம்மோடு பேசுவார், நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றக்கூடிய தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தர் மாத்திரம்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக, அவர் வல்லமை உள்ளவர். காரணம் என்ன? இந்த வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆனால் யாக்கோபு படுத்திருந்த அந்த பூமி, யாக்கோபினுடைய அந்த பிரயாணம், யாக்கோபினுடைய அன்றைய நிலைமை நம்பிக்கையற்ற நிலைமை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை அநேகர் கர்த்தர் என்னோடு இதை பேசினார், எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் சொல்லலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை பெறுகிற நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அது பாதகமாக இருப்பதை போல இருக்கலாம். அது ஒன்று கூட நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். யாக்கோபின் அனுபவம் அதுதானே. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய சந்ததிக்கும் உனக்கும் இந்த தேசத்தை திரும்ப தருவேன். அவர் சொல்றது பாருங்க, இந்த படுத்திருக்கிற இந்த பூமி என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாளைக்கு விடிஞ்சா என்ன வேணா ஆகலாம். அந்த எதிர்கால நம்பிக்கை என்பது சுத்தமாக இல்லாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு இதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையுள்ள தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். வல்லமையுள்ள தேவன் அவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள் சென்று அங்கே ஆபிரகாமோடு கூட உட்கார்ந்து பந்தி இருக்கிறதை பார்க்கிறோம், சாப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதே அந்த 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்டுட்டு மாத்திரம் இல்லை, அன்னைக்கு நிலைமையில் அந்த வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? சாராளுக்கு நகைப்பை உண்டு பண்ணினது. தேவனுடைய பிள்ளையே, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. காரணம், அடுத்த வசனத்தில் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று, வாய்ப்பே இல்லை, வாக்கு வருகிறதே அப்படின்னு சொன்னால் வாக்கு கொடுத்தவர் யார்? வல்லமையுள்ளவர். மறந்துடாதீங்க, ரோமருக்கு எழுந்த நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்திலே அதை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகிறார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு நிச்சயமாய் நம்பினான். எதை? வாக்கு கொடுத்தவர் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் நிலைமை எத்தனை மோசமாய் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யோபுவின் புஸ்தகத்திலும் கூட 42ஆம் அதிகாரம், சூழ்நிலையெல்லாம் செத்துப்போன நிலைமையில் இருந்த யோபுவினுடைய அற்புதமான வார்த்தையை பாருங்கள். அந்த யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுடைய வார்த்தையை பாருங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். சகலத்தையும். பிரியமானவர்களே, எதை வேண்டுமானாலும் தேவனால் செய்ய முடியும், அவர் வல்லமையுள்ளவர். இரண்டாவதாக, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் யார்? செய்யக்கூடிய தேவன், அவர் வல்லமையுள்ளவர். இரண்டாவது எப்படிப்பட்டவர்? 28ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன். நான் திரும்ப வரப்பண்ணுவேன். அதாவது அவர் வல்லமையுள்ளவர் மாத்திரம் அல்ல, வாக்கு மாறாதவர். இந்த தேவன் யார்? வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். என் அன்மையான சகோதரனே, சகோதரியே, வாக்கு மாறாத தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் சொன்ன காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவன் யார்? வல்லமையுள்ளவர் மாத்திரம் அல்ல, வாக்கு மாறாத தேவன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாக்கு மாறாத தேவன் என்பதை யாக்கோபும் கூட ருசித்தார். நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9ஆம் 10ஆம் வசனங்களில் திரும்ப கர்த்தர் அவரை கொண்டு வருகிறார். சொன்னார் தானே, நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னவர் அதை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த 32ஆம் அதிகாரத்தின் 9, 10ஆம் வசனங்களில் அவரே சொல்லுகிறார், பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவர் சொன்னதை செய்கிறவர். சகோதரா, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் வாக்கு மாறாத தேவன். ஆபக்குக் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது. ஒருவேளை தாமதிக்கிறது போல இருக்கலாம், தாமதித்தாலும் காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. எத்தனை நேரங்களிலே குறித்த காலத்துக்காய் வைக்கப்பட்ட தரிசனத்துக்காய் காத்திருக்கிறோம். அவர் வாக்கு மாற மாட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
மூன்றாவதாக, ஒன்று வல்லமையுள்ள தேவன், இரண்டாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாக்கு மாறாத தேவன். மனுஷன் வேணா ஒன்று சொல்லலாம், அதை மாற்றலாம், சொல்லலாம், நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மூன்றாவதாய் பார்க்கிறோம் ஆதியாகமம் 28:15 அடுத்த பகுதியிலே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எத்தனை அற்புதமான வார்த்தை அல்லவா! இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொன்னார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அப்படித்தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். முதல் அதிகாரத்தின் 5ஆம் 9ஆம் வசனங்களில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். சாலமோனை பார்த்து சொன்னார். 1 நாளாகமம் 28:20 உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். சீஷர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனங்களில் நான் உன் கூடவே இருப்பேன் சொன்னார். விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரையும் கைவிட மாட்டார். இந்த மாதம், இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை கைவிட்டார் என்று நீங்கள் சொல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். வாக்கு கொடுத்தவர் விடாமல் நம்மை நடத்த வல்லவர். வாக்கு கொடுத்தவர் வல்லவர். வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்தவர் விடாமல் நம்மை நடத்துவார். ஒரு நாளும் உங்களை விட மாட்டார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் ஏன் நாம் தீர்மானத்தோடு இந்த வருஷத்தை துவங்கக்கூடாது? நல்ல தீர்மானம் எடுப்போம். எரேமியா அந்த 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நான் உன்னை நடத்திட்டு போனேன், நீ தான் என் கையை விட்டுட்ட, நான் உன்னை நடத்தினேனே. அவர் கைவிடாமல் நடத்துவார். நம்ம தான் அவரை விட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்த நாம் அவரை விடாமல் பற்றி கொள்வோம். யாக்கோபு மறுபடியும் வரும்போது ஆண்டவரின் பாதத்தை பிடித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொன்னார். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விடமாட்டேன். யாக்கோபு திரும்ப சொல்லி காண்பிக்கிறார், நானும் உம்மை விடுவதில்லை. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நான் உங்களை விடமாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விடமாட்டேன். யார் விட்டு போனாலும் உம்மை விடமாட்டேன். எனக்கு எதிராக என்ன நடந்தாலும் உம்மை நான் விடமாட்டேன். எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் யார் வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகட்டும், யார் வேண்டுமானாலும் மாறட்டும், நீங்கள் மாறாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க. நீங்கள் அவருடைய வார்த்தையிலே கட்டப்படுங்கள். நீங்கள் சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். உங்களால் முடிந்த ஊழியங்களை செய்யுங்கள். ஆண்டவர் மேல் வைத்த அன்பை அதிகப்படுத்துங்கள். இந்த வருஷம் ஆண்டவருக்காக வாழும் வருஷமாய் இருக்கட்டும். அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர், திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொன்னீர், நான் இதை சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னீர். இதையெல்லாம் யாக்கோபை பார்த்து சொன்னாலும் எங்களையும் ஆண்டவரே இந்த வார்த்தை தேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள்னாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சாயலாக மாறுவதற்காகத்தான் இத்தனை வாக்குத்தத்தங்கள் என்பதை கூட வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் எங்களை உம்மை போல மாற்றும். நீர் வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர், எங்களை விடாதவர். இந்த 3 வார்த்தைகளும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்குள் ஊடுருவி இருக்கட்டும். இந்த வருஷமெல்லாம் எங்களை விடாத தேவன், நாங்களும் உம்மை விடாமல் பற்றி கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எந்த சூழ்நிலையும் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடக்கூடாது. பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற வார்த்தை நாங்களும் துணிந்து கேட்க எங்களுக்கு கிருபை தார். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இந்த வருடம் அவர்களை நடத்தும். அவர்களை அதிசயங்களை காணப்பண்ணும். தேவைகளை சந்தியும். வாழ்ந்திருக்கட்டும். நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381. செல்போன் 9940212194.